அனைவருக்கும் பசும் பொழிலின் இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். மீண்டும் இப்பதிவின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. தாமரை கிழங்கு எப்படி நடவு பண்றது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்குங்க. 10 இன்ச்சு உயரமும் 20 இன்ச்சு அகலமும் இருக்கணும். இதை விட பெரிய டப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. எந்த அளவுக்கு நம்ம பெரிய டப்பு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு பூக்கள் பெரியதாகவும் பூத்து கிழங்குகளும் நமக்கு நிறைய கிடைக்கும். இங்க பாருங்க, மக்குன மாட்டுச்சாணம் அல்லது ஆட்டு எரு 1 கிலோ, ரெண்டும் கலந்து கூட நீங்க போட்டுக்கலாம். அதுல கல்லு, குப்பை, தூசி ஏதாவது இருந்தா, குச்சி இது மாதிரி எல்லாம் இருந்தா அதையெல்லாம் நீங்க அப்புறப்படுத்திடுங்க. நல்லா மக்கி இருக்கணுங்க, ஈரம் இருக்கக்கூடாது. இது போன் மீன், நம்ம கைப்பிடி அளவு, அதையும் போட்டுட்டு டிஏபி கட்டாயமா டிஏபி போடணுங்க, அப்பதான் பூக்கும். டிஏபி ஒரு 20 எண்ணம் போட்டுட்டு இந்த உரங்களை நல்லா கலந்து விட்டுருங்க. உரங்களை மட்டும்தாங்க கலக்கணும், மண்ணும் உரமையும் சேர்த்து கலக்க கூடாது. அடி பகுதியில உரங்களை போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது மண்ணு. தாமரைக்கு களிமண்ணும் ஏற்ற மண் தாங்க, இல்லைன்னா செம்மண் இல்ல தோட்டத்து மண். மணல் ஆகவே ஆகாது. களிமண்ணும் செம்மண்ணும் கலந்து கூட நம்ம என்ன பண்ணலாம், நடவு பண்ணலாம். இப்ப நான் எடுத்துட்டது செம்மண். செம்மண்லையும் கல்லு, குச்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறப்படுத்திடுங்க. இந்த மாதிரி ஒரு பக்கெட்ல நிறைய ஒரு பக்கெட் இல்லைன்னா ஒரு 1.5 பக்கெட் அந்த மாதிரி போட்டுக்குங்க. நமக்கு அளவு என்ன அப்படின்னா, அடியுரம் போட்டு அதுக்கப்புறம் மண்ணு சேர்த்ததையுமே நம்ம வச்சிருக்கக்கூடிய டப்புல பாதி அளவுக்கு மண்ணு வந்திருக்கணுங்க. இப்படி கையால கிளறி அதுல வேண்டாத ஏதாவது கற்கள், குச்சிகள் எல்லாம் இருந்தா அப்புறப்படுத்திடுங்க. பாருங்க, இப்படி சுத்தமா பண்ணிட்டங்களா? டப்புல நீங்க கை வச்சு பார்த்தாலே பாதி அளவு இருக்கணும் மண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி தெளிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம என்ன பண்ணணும், லேசா சேறு பதத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மண்ணை தயார்படுத்திக்கணும். தண்ணி ஊத்திட்டீங்கன்னா தண்ணி நிற்கும், அப்புறம் ரொம்ப கொல கொலன்னு போயிடும். நம்ம தாமரை கிழங்கு நடவு பண்ண முடியாது. பாருங்க, இப்போ நான் இப்படி பண்ணிட்டேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் தண்ணி தெளிக்கிறேன். தண்ணியை இப்படி தெளிச்சு 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 ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு 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 என்ன பண்ணணும், மேலே சேர் பதத்துக்கு அப்படியே நம்ம அந்த மண்ணை தயார் பண்ணிக்கணும். இப்போ தயாராயிடுச்சுங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாமரை கிழங்க நடவு பண்ணிடலாம். தாமரை கிழங்கு தொட்டியினுடைய ஓரத்துல தாங்க நடவு பண்ணணும். அள்ளினா தொட்டியினுடைய நடுப்பகுதியில் நடவு பண்ணணும். பாருங்க, இது ஒரு தாமரை கிழங்கு 1 2 3 4 5 இடத்துல முளைப்பு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தாமரை கிழங்க தொட்டியினுடைய ஓரத்தில் இப்படி வச்சு பார்க்கணுங்க. வச்சு பார்த்துட்டோங்களா? சரியா இருக்கு, வைக்கிறதுக்கு முடியுது. அதுக்கப்புறமா நம்ம 2 விரலால லேசா வாய்க்கால் மாதிரி எடுத்துக்கணும். லேசா தான், ரொம்ப ஆழமா பண்ணக்கூடாது. பாருங்க, இப்போ அந்த கிழங்க அதில் வைக்க முடியுது. நான் வச்சுட்டேன் பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்ம மண்ணு சேறு பதத்துக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த மண்ணைவே எடுத்து 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 அப்படியே பூசுன மாதிரி அந்த கிழங்கு மேல அப்படியே வச்சு வச்சு பூசி விடணும். குருத்துக்களை எக்காரணத்து கொண்டும் மண்ணை போட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அமுத்தி விட்டுறக்கூடாதுங்க. குருத்துக்களை விட்டுட்டு மற்ற பகுதிகளை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இந்த சேரை எடுத்து 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 நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சிடணும். குருத்துக்களை நீங்க மண்ணு போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அழுகி போயிடும், கிழங்கு அழுகி போயிடும். பாருங்க, இந்த சின்ன குருத்தை கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், விட்டுருக்கிறேன். இப்படி லேசா அழுத்துற மாதிரி உங்களுக்கு தெரியுது இந்த பதிவுல, ஆனா அப்படி இல்லை. லேசா அந்த மண்ணை எடுத்து எடுத்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், வச்சிருக்கேங்க. பாருங்க, பூசுன மாதிரி வச்சிருக்கேன். அந்த குருத்துக்கள் எல்லாமே மேல தெரியுது. உங்களுக்கு இந்த கிழங்கு நல்லா மேல எலும்பி வந்துடும் தண்ணி ஊத்துனா அப்படின்னு சந்தேகமா இருந்தா, லேசா ஏதாவது ஓடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, இப்ப நான் கை வைக்கிறேன்ல அந்த இடத்துல வச்சு அமுத்தி கொடுத்துடலாம். அப்ப தண்ணி விட்டோம்னாலுமே அந்த கிழங்கு மேல் எழும்பாது. ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் அந்த ஓட்டை அழுங்காம எடுத்துடலாம். நம்மளுக்கு அது தேவைப்படல அப்படின்னா விட்டுறலாங்க. இப்ப பாருங்க, ஒரு டப்பு உள்ள வச்சு, இல்லைன்னா பெரிய இலை கூட வைக்கலாம். தண்ணியை நம்ம நிரப்பிக்கலாங்க. அள்ளி செடிக்கு தொட்டி முழுவதுமே தண்ணியை ஊற்றி நிரப்பணும். ஆனா தாமரைக்கு அப்படி இல்லைங்க. அதோட குருத்துக்கள் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்கோ அந்த மட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், தண்ணியை விடணும். அடுத்தடுத்த நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள்லயே அந்த இலைகள் மேலே எலும்பி வளர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தண்ணியை விட்டு விட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 3வது நாள் ஆகும்போது இந்த தொட்டி நிறையவே நம்ம என்ன பண்ணிடலாம்,
தண்ணியை நிறச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வளர்ந்துக்குங்க. இதுல இருக்கிற வேண்டாத ஏதாவது குச்சிகள் ஏதாவது குப்பைகள் இருந்தா அதை அப்புறப்படுத்திடலாம். எக்காரணத்து கொண்டும் உப்பு தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்ல தண்ணி தாங்க சேர்க்கணும். நடவு பண்ணி 2 மாசத்துல பூ வந்துருங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.